வெயில் என்னடா இந்த கொளுத்து கொளுத்துது, ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கலான்னு பார்த்தா பப்பாளி தான் கையில் கிடச்சிது. பப்பாளி எப்படிடா வெயிலில் சாப்பிட்றது, வயிறு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஜில்லுன்னு ஜூஸ் போட்டுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ள விதை எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஜூஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதை வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்தால் அதில் உள்ள விதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வெளியில் தூக்கி போட்டாச்சு. போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டு தேவைக்கேற்ப பால் ஊற்றி அடித்து எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நைஸாகிடும். இதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு ஒரு 2 மிக்ஸ் நல்லா ஒரு 2 கிரைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஜூஸாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னங்க, ஐஸ் கட்டி வேணால் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால எல்லாமே ஜில்லுன்னு இருக்குது. பாலும் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதனால் ஜில்லுனே இருக்குது. அதனால் அப்படியே ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணி அப்படியே குடிச்சிடும். இதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு சம்மருக்கு சூப்பரான ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.